என்னதான் இந்த இடத்துல அஞ்சலியோட சாமர்த்தியத்தான வந்து இப்ப ஜெயிச்சாலுமே கூட அடுத்தடுத்து நடக்க போற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி 3 பேருக்குமே வந்து இப்ப மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிரியா யாரு? பிரியாவை எதுக்காக வந்து இப்ப இங்க வர வச்சாங்க? என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ நம்ம ஜானகி கிட்ட சொன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம ஜானகி கிட்ட போட்டு உடைக்க ஆரம்பிச்சாங்க. அஞ்சலி திருந்திட்டா அப்படிங்கிறத நம்ம நம்பிதான் ஆகணும் அத்த. அதை விட வந்து இப்ப வேற எந்த ஒரு ஆப்ஷனும் இந்த இடத்துல இல்லவே இல்ல. அது மட்டும் இல்லாம அஞ்சலி திருந்தி நல்லபடியா வந்து இப்போ இருக்கா. அவளை வந்து கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறதா முறை அப்படின்றமா வந்து சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டாங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களுக்கும் அப்செக்ஷன் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அதே மாதிரி இந்த அஞ்சலி நினைச்சது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் நம்ம வீட்டுக்குள்ள போயிடுவோம். கார்த்திக்கையும் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்க சமயத்துல இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு வேற லெவல்ல மாஸ் காட்டுறாரு. அதுவும் பிரியாவை வந்து பொட்டி படுக்கையோட எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வந்து நேரா வீட்டுக்கு வந்து வந்து சேர்றாரு. இது உண்மையிலேயே எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பல விஷயங்கள் பல மாதிரி வந்து நடந்துட்டு இருந்தாலுமே கூட அதாவது இந்த அஞ்சலி போட்ட வலையில வந்து நம்ம கௌதம், இலக்கியா, ஜானகி இவங்க எல்லாருமே வந்து சிக்கினாலுமே கூட அந்த கடவுள் வந்து நம்ம கார்த்திகோட குடும்பத்துக்கு அதாவது இந்த குடும்பத்துக்கு துணையா இருக்காரு போல. அதனாலதான் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. பிரியா மறுபடியும் இங்க வந்தது எல்லாருக்குமே அதிர்ச்சியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. ஒரு பக்கம் கௌதமும் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து அவரை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்து வந்து நிறைய ஒர்க்கை வந்து கொடுக்குறாங்க, நிறைய ஃபைல்ஸை கொடுத்தாங்க. ஆனாலும் வந்து ஏதோ பறி கொடுத்த மாதிரியே வந்து நின்றுட்டு இருக்கான் கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது நார்மலா வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணாலே அது வந்து மிகப்பெரிய விஷயமா மாறும். நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியா தான் தன்னோட வாழ்க்கை, பிரியா தான் வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாரு. இந்த ஒரு சின்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கேட்கறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். அதாவது நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ வந்து நம்ம இலக்கியா மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு தான் நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியா மேல வச்சாங்க. அப்போ அவர் மேல தப்பே கிடையாது. ஏற்பாடு பண்ண இவங்க மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிரியா எதுக்காக இங்க எல்லாம் மாஸ் சென்டர் கொடுக்குறாங்க அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே வந்து இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே அவங்க வந்து இப்படி பண்றது ரொம்பவே வந்து அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அவ்வளவுதான் அஞ்சலியை வந்து மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நமக்கு எல்லாமே வந்து செட் ஆயிடுச்சு. கார்த்திகை மட்டும் சொல்லி புரிய வச்சுட்டா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அஞ்சலிக்கும் எல்லா ரொட்டியும் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா இப்போ பிரியாவோட வந்து நம்ம கார்த்திக் வந்து நிக்கிறத பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ஒரு பக்கம் இலக்கியா இருந்துட்டு கார்த்திக் பிரியாவை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு என்ன அண்ணி பேசுறீங்க நீங்க? பிரியாவை வந்து நான் காணும்னு சொல்லிட்டு அவ்வளோ துடிச்சுக்கிட்டு இருந்தேன். சீக்கிரமா ஒன்று சேர்த்து வைக்கணும்லாம் சொன்னீங்க. ஆனா இப்போ என்னடா இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இலக்கியா வந்து இலக்கிய கிட்ட நம்ம கார்த்திக் கேட்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மெடிக்கல் மிராக்கல் நடந்து பிரியா மறுபடியும் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.